பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி மோகினி. ஸ்வேதாவுக்கு ஏற்கனவே யுவராஜ்னு ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. கலை, இது கல்யாணம் முடிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிபிகேட். யார் அனுப்பியிருப்பா? வந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெண்ணிலா, இது என் ரூம் செல்ஃப்ல இருந்த சர்டிபிகேட். இது எப்படி இங்க வந்துச்சு? என்னால நம்ப முடியல. நீ துணிக்காய வைக்க போனதோ என்னாச்சு தெரியுமா? ஸ்வேதாவுக்கு எதிரா இருந்தது இந்த ஒரே ஒரு ஆதாரம் தான். இருந்த ஒரே ஒரு ஆதாரமும் என் அவசர புத்தியால போயிடுச்சே வெண்ணிலா. என்ன பண்ணுவேன்? அவன் உன் மேல சுடு எண்ணெய் ஊத்த திட்டம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சதும் என்னால தாங்க முடியல வெண்ணிலா. அந்த கோபத்தோட விளைவு இப்போ ஏமாந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல ஒரு துளி கூட எந்த எழுத்துமே தெரியலையே. மொத்தமா அழிஞ்சிடுச்சு. வருத்தப்படாத கலை, போனது போனதுதான். இனி வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? இல்ல வெண்ணிலா, நான் இனி எதுவுமே நடக்காதுன்னு மனசு நொந்து வருந்தனப்ப இந்த சர்டிபிகேட் தெய்வாதீனமா என்ன தேடி வந்துச்சு. ஆனா என்னோட அவசர புத்தியால இப்ப நான் இத போக்கடிச்சிட்டேனே. நான் மட்டும் இத பத்திரமான இடத்துல வச்சிருந்தா கண்டிப்பா இது அழிஞ்சு போயிருக்காது. ஸ்வேதாக்காக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு. இல்லனா கண்டிப்பா இத நான் காப்பாத்திருப்பேன். இல்ல வெண்ணிலா, நீ இந்த சர்டிபிகேட்ட வச்சிருந்தது மட்டும் இல்ல, நீ இத பாத்துட்டன்னு தெரிஞ்சாலே அந்த ஸ்வேதா உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பா. நல்ல வேலையா ஸ்வேதா கிட்ட நீ சர்டிபிகேட் கையில வச்சிருந்தப்ப அவகிட்ட மாட்டல. அது வரைக்கும் நல்லதுதான்னு தோணுது. ஆனாலும் சர்டிபிகேட் போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெண்ணிலா. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உன் ரூம்ல இருந்து சர்டிபிகேட்ட ஸ்வேதாக்கா எடுத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான். உன்னை போட்டு படுத்து எடுத்திருப்பாங்க. தேவையில்லாம மறுபடியும் நீ அவங்க கையில மாட்டி அசிங்கப்பட்டிருக்கணும். ஏதோ இது கிழிஞ்சாலும் உன்னை காப்பாத்திட்டோன்னு மனசு நிம்மதியா இருக்கு கலை. கலை கிட்டயும் அந்த கல்யாண சர்டிபிகேட் இல்லனா வேற யார் அனுப்பியிருப்பா? இது ராஜா வேலையா இல்ல வேற யாராவது பண்ணிருப்பாங்களான்னு யோசிச்சு தலைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஏய், ஒரு ஐடியா. அந்த ராஜாவை கல்யாணத்துக்கு வராம தடுக்கணும்னா, மறுபடியும் என் வழியில குறுக்கிடாம இருக்கணும்னா ஒரே வழி அவனை காலி பண்றதுதான். அது அவ்வளவு சுலபமா நடந்துருமா என்ன? புளிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி இப்போதைக்கு அந்த ராஜாவோட கவனத்தை ஈர்க்கிற ஒரே விஷயம் என் கல்யாணம் தான். அதனால என் கல்யாண பத்திரிக்கைய நான் Facebookல போட போறேன். சரி, Facebookல போட்டா அதனால என்ன நடக்கும்? எங்க கல்யாணம் நடக்க போறது என்னவோ வெள்ளிக்கிழமை தான். ஆனா நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதா பொய்யான தகவலை Facebookல போட்டு விடுங்க. அத பாக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அந்த ராஜாவுக்கு சொல்லுவாங்க. அதனால என்ன? கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு அந்த ராஜா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வருவான். அங்க காத்துக்கிட்டு இருக்கிற என் அப்பாவும் அவர் ஆளுங்களும் சேர்ந்து அவன் கதைய முடிப்பாங்க. அப்ப உடனே Facebookல உன் கல்யாணத்தை பத்தி போடுறோம். இது வெறும் போஸ்ட் இல்ல, அந்த ராஜாவோட மரண ஓலை.
என்னை மன்னிச்சிடு. நீ கொடுத்த ஆதாரத்தை என்னால பயன்படுத்த முடியாம போயிடுச்சு. அத வச்சுதான் நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுக்க முடியும்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இப்ப கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது போல இருக்கே. என்ன சொல்ற? புரியலையே. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? ஆனா எப்படி நடக்காம போகும்? இருந்த ஒரு ஆதாரமும் போயிடுச்சு. அப்படி மட்டும் கல்யாணம் தடைப்பட்டுருச்சுன்னா எனக்கு அது போதும். என்ன கலை, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் டாக்டர். நான் சைக்காலஜி தெரிஞ்ச டாக்டர். உன் உதடுதான் நல்லா இருக்கேன்னு சொல்றத பார்த்ததுமே புரிஞ்சுகிட்டேன். ஏதாவது பிரச்சனையாமா? உங்களுக்கு வெண்ணிலாவை பத்தி நல்லாவே தெரியும். அவளுக்கு முத்தரசு மாமான்னா உசுரு. அவளுக்கும் முத்தரசு மாமாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா அது நடக்கவே இல்லை. ஆனா மாமா எப்பவுமே நடிச்சு ஏமாத்துற ஸ்வேதாவையும் தான் சித்திய மட்டும் தான் நம்புறாரு. சரி, மாமாவுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சா, ஆனா இப்பதான் தெரிய வந்துச்சு அந்த ஸ்வேதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு. அத மறைச்சு மாமாவை அவ ஏமாத்திட்டு இருக்கான்றத என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஆனா அத நிரூபிக்க கிடைச்ச ஒரே ஆதாரமான கல்யாண சர்டிபிகேட் என் கண்ணு முன்னாலேயே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா கண்ணு முன்னால ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் சூழ்நிலை கைதியா கையால ஆகாதவெல்லாம் நிக்கிறேன் டாக்டர். அதான் எப்படியாவது வர வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுன்னு கடவுள்கிட்ட வேண்டலான்னு வந்தேன். சாரி டாக்டர், சாமி கும்பிட வந்த இடத்துல நான் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லம்மா. மத்தவங்க கஷ்டத்தை கேட்டு உதவ முடியலனாலும் காது கொடுத்து கேக்குறதே பெரிய ஆறுதல் தான். ஆனா நான் காது கொடுத்து கேக்குறதோட நிக்க போறதில்ல. உனக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறேன். சொல்லுங்க டாக்டர். எனக்கு என்னவோ நீ பயப்படுற மாதிரி முத்தரசன் ஸ்வேதா கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. என்ன சொல்றீங்க டாக்டர்? சில விஷயங்கள் என்ன ஏதுன்னு தெரியாமலே மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா தோணும். கடவுள் சன்னிதானத்துல வச்சு சொல்றேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுமா. தைரியமா போ. அப்படி மட்டும் நடந்தா உலகத்திலேயே அது நினைச்சு சந்தோஷப்படுற முத ஆளு நானா தான் இருப்பேன் டாக்டர். சரிம்மா, எனக்கு ஹைதராபாத்துக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சு. கடவுளோட அனுகிரகத்தால நாம இங்க சந்திச்சிருக்கோம். வெண்ணிலாவ கேட்டதா சொல்லுமா. அவளோட நல்ல மனசுக்கு அவளுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். அவளுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை படிக்கிறேன்னு சொல்லுமா. கண்டிப்பா டாக்டர், நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சொல்லுமா. இப்பதான் கோவிலுக்கு வந்த இடத்துல கலைய பார்த்தேன். அதான் முத்தரசன் தம்பி ஒய்ஃப். அவ சொல்றத பார்த்தா வர வெள்ளிக்கிழமை தான் முத்தரசுக்கும் ஸ்வேதாவுக்கும் மேரேஜ். அதுவும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இல்ல, தென்னரசு வீட்டுல வச்சு நடக்க போகுது. அந்த ஸ்வேதா என்னமோ கேம் ஆடி உன்னை ஏமாத்துற. எதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம்னு உன்னை திசை திருப்புறான்னு தெரியல. இல்லம்மா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாமா. அவதான் Facebookல போஸ்ட் போட்டிருக்காளே. என்ன இவா நம்ப மாட்டேங்கிற? அப்ப கலை சொன்னது பொய்யா? அம்மா, அப்ப அவ ஏதோ டபுள் கேம் ஆடுறாமா. அவ என்கிட்ட ஆடுற அதே கேம நான் திருப்பி ஆடி அவளுக்கு தண்ணி காட்டுறேன் பாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்வேதாக்கு புரியும் யுவா யாருன்னு. அந்த இவா மட்டும் இங்க வந்தானா தப்பிக்கவே கூடாது. நான் அனுப்புன போட்டோ எல்லாரும் செல்லுக்கு வந்துருச்சா? வந்துருச்சுண்ணே. இந்த பில்டிங்கை சுத்தி பிரிஞ்சு நில்லுங்க. அவ இங்க எங்க வந்தாலும் சரி உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. அவ மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். உண்டு இல்லைனாக்க
Facebookல கல்யாணம் எத்தனை மணிக்குன்னு போட்டிருந்த? 10 மணிக்குப்பா. ஆனா மணி 10 ஆயிடுச்சுல. ஒருவேளை அவனுக்கு நியூஸ் போய் சேரலையோ? இல்லப்பா, அவன் எப்போ என்ன பழிவாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் கேதர் பண்ணிருப்பான். வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அப்பா, ஆனா அவன் வந்தா மட்டும் அவனை தப்பிச்சு போக விட்டுறாதீங்க. கவலையே படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். அவனை கொண்டு வந்து உன் கால்ல தள்ளுறேன். புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? ஆ? உன் மாஜி புருஷன் பேர் உனக்கு ஞாபகம் இருக்காதே? யுவராஜா. ஆமா, அப்புறம் ஏதோ Facebookல உனக்கு ரெஜிஸ்டர் ஆபீசர் கல்யாணம் போட்டுச்சு. ஆனா முகூர்த்த நேரமே முடிய போகுது. ஆமா மேடம், மாப்பிள்ளை பொண்ணே இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏய், நானும் நீ வருவ, முன்னாள் மனைவியை பார்த்து மனசார வாழ்த்திட்டு போலான்னு பார்த்தா நீ வரவே மாட்டேங்கிற. ஒருவேளை நீ போட்டது நைட்டு 10 மணியா? ஹேய், நீ இப்ப எங்க இருக்க? இந்த பாரு, இங்கேதான் இருக்கேன். உன் கையாளாகாத அப்பா அவரோட தத்தி அடியாளுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். ஏய், அவங்களுக்கு என்ன அடையாளமே தெரியலையே. இத பாரு, நீ அங்க பயந்துகிட்டு வராம பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குற. இதுக்கெல்லாம் ஏமாற ஆளு நான் இல்ல, புரியுதா? ஓ, அப்படியா? உங்க அப்பா லைட் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காரு, கரெக்டா? அவர் நிக்கிறது எல்லோ அப்பாச்சி பைக் கிட்ட. அவர் வந்து கார் நம்பர் வேணுமா? TN22CM 1288. ஏய், ஹலோ. வா, அங்கதான் இருக்கும். சொல்லுமா ஸ்வேதா. ஹலோ அப்பா, அவன் அங்கதான் இருக்கான்ப்பா. நீங்க போட்டிருக்கிற Dress பத்தி சொல்றான். நீங்க வந்த கார பத்தியும் சொல்றான். வண்டி நம்பர் எல்லாம் சொல்றான்ப்பா அவன். அப்பா, அவனை விட்டுறாதீங்க. கண்டிப்பா அவன் எங்கேயோ அங்கதான் இருக்க சரௌண்டிங்ல. புரியுதுப்பா? மணி, வா. அருண், வா. சொல்லுங்க சார். அந்த யுவா இங்க வந்துட்டான். அவன் நமக்கு பக்கத்திலே இருந்துகிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான். தேடுங்க. நிக்கிற காரு, சுத்தி இருக்கிற இடம் ஒண்ணு விடாம எல்லா இடத்தையும் தேடுங்க. சீக்கிரம் போய் தேடுங்க, போங்க. சரிங்க சார். ஏய், சொல்லுடா. என்னடா கண்ணு, கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணு கோவப்படலாமா? கூடாதுமா, கூடவே கூடாது. நான் உன் அப்பா வந்த கார்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா முட்டா பசங்க அந்த காரை மட்டும் பார்க்காம மத்த எல்லா காரையும் தேடுறானுங்க. பாவமா இருக்கு. வெயில் வேற, நல்ல வெயில், வேர்த்து ஊத்துது பாவம். அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண. சரி, வர சொல்லுமா. சொல்லுப்பா ஸ்வேதா. அவன் நீங்க போன கார்ல தான் இருக்கான்ப்பா. அங்க செக் பண்ணீங்களா இல்லையா? கார்லையா? இல்லையேம்மா. முதல்ல அங்க செக் பண்ணுங்க. இதோ நானே பாக்குறேம்மா. சரி, பார்த்து வர மாட்டீங்களா சார்? சரி, போங்க போங்க, போய் தொலைங்க.
என்ன ஸ்வேதா ஒரு மாதிரியா இருக்க? அத்தனை திட்டம் போட்டும் அந்த ராஜா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர வந்தும் தப்பிச்சு போயிருக்கான். இத்தனை பேர் இருந்தும் அவனை கோட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்திருக்காங்க பாரு. நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே பிபி ஏறுது. என் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்ன சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதிக்கப்பட்டு நான் ரியாக்ட் பண்ணி நான் நோயாளி ஆயிடுவேன் போல இருக்கு. கடைசியா பைத்தியமும் புடிச்சு துணியை கிழிச்சுக்கிட்டு ஓடுவேன் நானு. பயமா இருக்கு. அவனேதான் அந்த ராஜாவேதான் இது. இப்போ ஏன் கூப்பிடுறான்னு தெரியலையே. எடி ஸ்வேதா, எடுக்காம விட்டா வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறான். ஹலோ, என்னம்மா கண்ணு, குரல் ரொம்ப கோவமா இருக்கு. பிபி ஏறிடுச்சா? ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. என்ன குழந்தை நினைச்சிட்டியா? வாழ்க்கையில ஒரு தடவை உங்ககிட்ட ஏமாந்துட்டு உஷாராகாம இருப்பேனா? ஏமா, நீ Facebookல கல்யாணம் மெசேஜ் போட்டதும் ஈன்னு இழிச்சிட்டு கிஃப்டோட போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன் நினைச்சியா? அதுக்கு எவனாவது இழிச்சவன் இருப்பான், ஏமாந்தவன் இருப்பான். அவனை போய் பாரு, அவன்கிட்ட உன் கதையெல்லாம் சொல்லு, நம்புவான். ஏய், என்ன சும்மா பேசிக்கிட்டே போற? நீ மட்டும் அங்க மாட்டிருந்தா பீஸ் ஆயிருந்திருப்ப. ஆனா தப்பிச்சுட்டு. உன் நல்ல நேரம். ஏய், என்னோட நல்ல நேரம் இல்ல செல்லம், உன்னோட கெட்ட நேரம். இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற வெண்ணிலாவை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. உன் எதிர்க்க இருக்கிற ஆளுங்க தான் மாறுறமே தவிர நீ மாறின மாதிரி தெரியல. அவள மாதிரி ஒரு அப்பாவி பொண்ண பலிகடாக்க முயற்சி பண்றியா? கண்டிப்பா விட மாட்டேன்டி. அவளுக்கு நல்லதுதான் நடக்கும், நடத்துவேன். சரி, நாளைக்கு தானே உனக்கு நிஜ கல்யாணம், அதுல சந்திப்போம் செல்லம். ஹேய், உனக்கு தைரியம் இருந்தா வந்து பாரு. உன்னை காலி பண்ணிட்டு தான் மறு வேலை. உன்னை காலி பண்ணாம ஏன் கழுத்துல தாலி ஏறாது. அது எப்பவுமே ஏறாது. நான் அப்ப சொன்னது இப்ப கண்டிப்பா நடக்குது. எனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. இவனும் அந்த வெண்ணிலா பாவம்னு பேசி வெறுப்பேத்துறான். எங்கேயோ நமக்கு சம்பந்தம் இல்லாத தூரத்துல இருக்கிற ராஜாவுக்கு எப்படி வீட்டுல இருக்கிற எல்லா விஷயமும் தெரியுது. அப்போ என்னையும் ராஜாவையும் ஒன்னா தெரிஞ்ச எதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்கன்னு அர்த்தம். ஐயோ ஸ்வேதா, எங்களை சந்தேகப்படுறியா? பல மாசமா உன் கூட தான் வீட்டையே மறந்து சுத்திட்டு இருக்கோம். உனக்கு துரோகம் பண்ணுவோமா? வெண்ணிலாவுக்கு நல்லது நடக்கணுமா, அத இவன் தான் நடத்த போறானோ. ராஜா எப்படி திடீர்னு வெண்ணிலாவுக்கு அண்ணன் ஆனா? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு உண்மையிலேயே செம்ம டென்ஷனா இருக்கு. என்னாச்சு ஸ்வேதா, என்ன டென்ஷன்? என்னாச்சு, என்ன டென்ஷன்? இப்பதான் வந்தீங்களா மாமா? நீ டென்ஷனா இருக்குன்னு சொன்னல, அப்பவே வந்துட்டேன். சொல்லு. ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். கல்யாணம் பல முறை நின்னு போச்சு. டேட் நெருங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதான் அத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க மாமா, ஏதாவது பேச வந்தீங்களா? பேச வரல, கேட்க வந்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, என் போன் பவர் பேங்க்ல சார்ஜ் இல்ல. சரி, அதான் உன்னோட பவர் பேங்க வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். கல்யாண பொண்ணு நீ, இவ்வளவு டென்ஷன் எல்லாம் இருக்கலாமா? சும்மா ஜாலியா இரு. சரிங்க மாமா, நாளையில இருந்து கண்டிப்பா ஜாலியா இருப்பேன் மாமா. சரி, நான் கொண்டு வரேன். ஹலோ சார், வணக்கம். நான் ராஜான்னு ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு பேசுறேன். அவங்க நம்பர் ரீச் ஆல, கொஞ்சம் தர முடியுமா? ஸ்வேதா என் கூட தான் இருக்கா, தரேன். யாரோ உன் ஃப்ரெண்டு ராஜாவாமே. உன் லைன் கிடைக்கலன்னு என் லைனுக்கு வந்திருக்காரு. இதுல சார்ஜ் கம்மியா இருக்கு, சீக்கிரம் பேசு.